வந்தனும் வந்தனும் வந்த சனமெல்லாம் குந்தனும். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம 2025 ரிலீஸ் ஆன ஹண்டிங் சீசனுங்கிற ஒரு சூப்பரான படத்தை தாங்க பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளை பரபரப்பாகவே வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்லைனர்லாம் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே தொப்பி போட்ட ஒருத்தன் ஏதோ ஒரு பாருக்குள்ளே போகிறது தாங்க காட்டுறாங்க. இவன் அங்கேருந்த ஒரு டேபிளில் போய் உட்காந்துதான் அங்கே வேலை பார்க்குற லிசிங்கிற ஒரு வெயிட்டர் வந்து என்ன குடிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறா. இவன் ஒரு மார்க்கமாக உங்களுக்கு பிடிச்சதே கொடுங்கன்ற மாதிரி கேட்க அவனும் ஏதோ ஒரு ட்ரிங்கை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ அவகிட்ட நான் இந்த மாதிரி ஜென்சன்னு ஒரு ஆளை தேடி வந்திருக்கேன், அவனை உங்களுக்கு தெரியுமான்னு இவன் விசாரிக்கும் போது இல்லை எனக்கு தெரியாது, வேணும்னா உங்களுக்காக இங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரித்து சொல்கிறேங்கிற மாதிரி அவன் சொல்கிறப்ப இல்லை உனக்கு அவனை நல்லா தெரியும், நீ அவனு ஒன்றா தானே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி அவன் கேட்டதும் அடுத்த கணமே இவன் முகம் மாறுது. யார் நீ, உனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி அவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப பொறுமையாரு, ஏன் கோவப்படுற, நீ யார், உன் அட்ரஸ் என்ன, உனக்கு யாரெல்லாம் பிடிக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே எனக்கு தெரியும், நீயும் அந்த ஜென்சனும் ஃப்ரெண்ட்ஸா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அவன் என்கிட்ட இருந்து திருடின பொருள் எனக்கு வேணும், ஸோ எனக்காக நீ தான் இந்த மெசேஜ் அவனுக்கு பாஸ் பண்ணணுங்கிற மாதிரி வில்லத்தனத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கு ஒரு பக்கம் அதை கேட்டு பயங்கரமாக அள்ளு கிளம்புது. அதே சமயம் இவன் இந்த மாதிரி ரூடாக பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து பவுன்சர் கணக்காக இருக்கிற ஒருத்தன் பார்த்து கடுப்பாகிற மாதிரி காட்டுறாங்க. இவனோட இந்த சைக்கோத்தனமான பேச்சில் இருந்தே இவன் தான் படத்தோட வில்லங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக புரிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் வில்ல அங்கேருந்து அப்படியே வெளியே போய் செம்ம கோவத்தில் நின்றுகிட்டு இருக்க. உள்ள இவனை பார்த்து கோவப்பட்ட அந்த பவுன்சர், யார் நீ, எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வரும்போது டக்குன்னு அவன் தொண்டையில் குத்தி அடுத்ததாக கவட்டையில் ஒரு எத்தி படுக்க போடுறான். இது போக சும்மா இல்லாமல் அவன் மூஞ்சிலேயே உச்சா போவான் பாருங்க. இவன் சைக்கோத்தனத்துக்கு ஒரு அளவே இருக்காது. இந்த வில்லம் பார்த்தீங்கன்னா ஏதோ போதை மருந்தெல்லாம் வியாபாரம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய கேங்கோட லீடர் மாதிரி தெரியுது. இப்போ இதுக்கடுத்து அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோ பவுட்ரியை தாங்க காட்டுறாங்க. பவுட்ரியும் அவரோட பொண்ணு டேகும் வேட்டைக்காக நடு காட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வேட்டைக்காக மட்டும் வரல, இவங்க வாழ்றதே இந்த காட்டில் தான். இப்போ டேக் இந்த இடத்துல ஒரு மானை கரெக்டாக குறிபாத்து ஷூட் பண்ணதும் அதோட துடிப்பை அடக்குங்கிற விதமாக இவரே ஒரு கத்தியை கையில் எடுத்து அவகிட்ட கொடுக்குறாரு. பொண்ணை பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் தெரியும். அவளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்கறத பார்த்தா பொண்ணை ரொம்ப தைரியசாலியாக வளர்க்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் வேட்டையாடின அந்த மான் கறியவே நல்லா சமைச்சு ப்ராப்பராக ப்ரேயர்லாம் பண்ணிட்டு தாங்க சாப்பிட்றாங்க. அப்புறம் நைட்டு நம்ம டேக் ரைஃபில் க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க பவுட்ரி கொஞ்சம் கவலையோட தான் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இவர் பார்க்காதப்ப டேகுமே ஏதோ எதிர்பார்ப்போட இவரை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அந்நேரம் டயர்டில் இருக்கிற நம்ம ஹீரோக்கு கண்ணு ஒரு மாதிரி சொக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் டேக் ஒரு மாதிரி சோகமாக்கி அப்படியே ரூமுக்கு போய் அங்கேருந்து அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு கொஞ்சம் கவலையோட தூங்குறா. பொதுவாக அப்பா பொண்ணுனாலே ஒரு ஜாலி வைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே இவங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே நம்ம பவுட்ரி பொண்ணுக்காக ப்ரேயர்லாம் பண்ணிட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸோட ஒரு பர்த்டே கேக்கையும் கொண்டு வந்து வச்சுட்டு அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்பி டவுனுக்கு போகிறதுக்காக ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் இத்தான் விஷயமா, இன்னைக்கு நம்ம டேகுக்கு பர்த்டே போலங்க, அதுக்கு தான் அப்பா நைட்டு விஷ் பண்ணுவாருன்னு கொஞ்சம் எதிர்பார்ப்போட பார்த்துருந்துருக்கா. இவரும் அதை வாய் விட்டு சொல்ல தயங்கிக்கிட்டு தான் பொண்ணை கொஞ்சம் கவலையோட பார்த்துருந்துருக்காரு. இதை பார்க்குறப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடைவெளி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ டேகு காலையில் எந்திரிச்சதும் அங்கே கேக் இருக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டலை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. யாராவது பொண்ணோட பிறந்த நாளைக்கு துப்பாக்கியை பரிசாக கொடுப்பாங்களா, இவர் கொடுத்துருக்காரு. இதுக்கான காரணத்தை கூட நம்ம கதை போகிற போக்குலேயே பார்க்கலாம். இப்போ அந்த பக்கம் டவுனுக்கு போன ஹீரோ இவங்களுக்கு வந்த போஸ்டர்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்குறப்ப அதில் டேக்குக்கு வந்த ஏதோ ஒரு போஸ்டரை பார்த்ததும் மனுஷன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுறாரு. இதுக்கப்புறம் அந்த லேண்டில் இருக்கிற புல்லெல்லாம் வெட்டுறதுக்கு மோவர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான பிளேடு ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக டூல்ஸ் வைக்கிற கடைக்குள்ளே போகிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு புது மோவர் இருக்கிறத பார்த்ததும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதோட விலையை கேட்குறப்ப கிட்டத்தட்ட 45,000 சொல்லுவாங்க. இவரும் பேரம் பேசுகிறங்கிற பேரில் கொஞ்சம் குறைச்சி கொடுங்கிற மாதிரி கேட்குறப்ப எவ்வளோ கேட்குறாருங்கிறீங்க, அவன் 45,000 சொன்னால் 20,000, அதுவும் பாதி ரேட்டு கூட இல்லைங்க, அடிமாட்டு ரேஞ்சுக்கு கேட்டால் கடைக்காரனுக்கு கடுப்பாகுமா இல்லையா, ஏன் காலங்காத்தால வந்து கழுத்த இருக்கிற சாவுகிராக்கின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான். அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம டேகை தாங்க காட்டுறாங்க. இவன் இங்கே நதிக்கு போய் கொஞ்சம் மீன் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப தூரத்தில் ஏதோ ஒரு முனகல் சத்தம். இவளும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு கையில் பாதுகாப்புக்காக கண் எடுத்துக்கிட்டு மெதுவாக நதி பக்கத்தில் போகிறா. அப்போ அந்த இடத்துல எதையோ பார்த்துட்டு இவ ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இங்கே வீட்டுக்கு வந்த ஹீரோ எங்கே பொண்ணை காணோம்னு வீடு முழுக்க சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. எங்கே போனான்னு தெரியாமல் இவர் ஒரு பக்கம் ரொம்ப பதட்டத்தோடு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்த டேக் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி அந்த நதிக்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல யாரோ ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்கிறத பார்க்குறாங்க. அடுத்த கணமே அவளை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவள் காயத்தை செக் பண்ணி பார்க்குறப்ப குண்டடிப்பட்டிருக்கிற விஷயம் தெரிய வருது. அதுவும் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணி இருந்திருப்பாங்க போல். முதுகில் பட்ட புல்லட் வயிற்று வழியாக ஓட்ட போட்டு வெளியே வந்திருக்கோம். இதை பார்த்ததுமே பவுட்ரி ஃபஸ்ட் எய்டு கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. டேகும் பயங்கர பரபரப்பாக போய் சுடு தண்ணி, கிளாத்து, அப்புறம் ஃபஸ்ட் எய்டு கிட்டலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இவளை உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயாகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவள் டக்குன்னு நம்ம பவுட்ரியை இழுத்து பிடிச்சி தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு பயங்கரமாக கெஞ்சரா. இவர்
இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டேக் அங்கேருந்து வெளியே அனுப்பிட்டு வேலையாக அந்த குண்டை வெளியே எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாரு. தென் அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் வெளியே வரப்ப அவள் உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையேன்னு டேக் விசாரிக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரத்தம் தான் கொஞ்சம் அதிகம் போயிருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னதான் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு கெஞ்சினாலும் குண்டடிப்பட்ட ஒருத்தரை வீட்டில் வச்சிருக்கிறதுங்கிறது சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி அப்புறம் யோசிக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு அவளுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இவங்க படுக்க போகிறாங்க. அப்போ டேக் இன்னமும் நடந்த சம்பவத்தோட அதிர்ச்சியில் கொஞ்சம் கவலையோடையே இருக்க பவுட்ரி வந்து நீ இன்னைக்கு பண்ணது உண்மையாகவே நல்ல விஷயம்னு சொல்கிறாரு. ஏன்னா நதிக்கிட்ட அந்த பொண்ணை பார்த்ததும் அவளாக எதுவும் பண்ணாமல் வேகமாக வந்து இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா பார்த்தீங்களா, அதுக்கு இவளை பாராட்டி மெடிசன் வாங்குறதுக்காக நான் காலையில் கொஞ்சம் நேரமாகவே டவுனுக்கு போயிடுவேன், நீ எப்பவும் போல் மீன் பிடிக்கலாம் போக வேண்டாம், கொஞ்சம் வீட்லேயே இருந்து அவளை பார்த்துக்கன்னு சொல்லி கூடவே பார்த்தீங்கன்னா அவள் யாருன்னே நமக்கு தெரியாது, ஸோ எக்காரணத்தை கொண்டு அவளை நம்ப வேண்டாம்னு ஒரு அட்வைஸை போட டேகும் சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். தென் அடுத்த நாள் பேசுன மாதிரி இவர் டவுனுக்கு போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு அப்படியே மெடிக்கல் ஷாப்பில் இருந்து வெளியே வரப்ப அந்த பக்கம் வந்த ஒரு போலீஸ்காரோட சைரன் சத்தம் கேட்டதும் இவருக்கு விழுக்குன்னு தூக்கி போட்டுரும். பல ஐட்டத்தை வாங்கிட்டு பம்பிட்டே வரும் பெருசு கையை தூக்கி சரண்டர் ஆகவும்னு போலீஸ் அதிகாரி மைக்கில் ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க இவரும் பதிலுக்கு அதை வாங்கிட்டு நேராக உன் வீட்டுக்கு தாண்டா வர போகிறோன்னு பச்சையாக கலாய்க்கிறாரு. இந்த போலீஸ் அதிகாரியும் நம்ம ஹீரோவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு போல, ரெண்டு பேரும் வாயை திறந்தாலே ரொம்ப ராவாக தான் கலாய்ச்சிக்குவாங்க. அப்போ அந்த அதிகாரி அவருக்கு பார்ட்னராக புதுசாக வந்திருக்கிற ஒரு போலீஸையும் நம்ம ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்துறாரு. இந்த ரெண்டு போலீஸையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அங்கே கட் பண்ணி அப்படியே அந்த பக்கம் அடிபட்ட அந்த பொண்ணு கண்முழிக்கிறத காட்டுறாங்க. கண்முழிச்சதுமே கையில் ஹேண்ட்கப் போட்டிருக்கிறத பார்த்துட்டு எதுக்குமானு பக்கத்தில் இருந்த டேகு கிட்ட விசாரிக்கிறப்ப நீ யாருன்னே எனக்கு தெரியாது, அதான் ஒரு பாதுகாப்புக்காக போட்டிருக்கோம்னு சொல்லி நீ அசைஞ்சாலே சுட்டுத்தள்ள சொல்லி எங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்காருங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு அவள் ஷாக் ஆனதும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இதுக்கெல்லாம் சீரியஸ் ஆக வேண்டாங்கிற மாதிரி டேக் கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இந்த அடிபட்டவளோட பேர் ஜனவரியா. மாரி படத்தில் எப்படி நம்ம ரோபோ சங்கருக்கு சனிக்கிழமைன்னு பேர் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இவளுக்கு திங்கக்கிழமைன்னு பேர் வச்சிருக்காங்க. டேகும் மேற்கொண்டு இவகிட்ட பெருசாக எதுவும் விசாரிச்சுக்கல. ஒரு சில நாள் கழிச்சு இவ கொஞ்சம் நார்மலானதும் பவுட்ரி தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. ஆக்சுவலாக இவ வேற யாரும் இல்லைங்க, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே லிசின்னு ஒருத்தியை நம்ம வில்ல பைப்பில் மிரட்டிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஒரு நாள் இவ ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கா. உள்ளே வரும்போதே லிசி எங்கே இருக்குன்னு அவள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டே தான் வந்திருக்கா. ஆனால் அவகிட்ட இருந்து எந்த பதிலுமே வரலங்கவும் நேராக அவள் ரூம் கிட்ட போய் பார்க்குறப்ப அங்கே ஒருத்தன் அவளை குப்புற போட்டு வாயை க்ளோஸ் பண்ணபடி அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ இன்னொருத்த வந்து இவன் மூஞ்சிலே குத்தி மட்டையாக்க அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேரையுமே அங்கேருந்து கடத்தி கொண்டு போயிருந்திருக்காங்க. ஜனவரிக்கு அவங்க யார் என்னன்னே தெரியாது. பல மணி நேரம் காரில் வச்சு பயங்கரமாக சித்திரவதை பண்ணி அந்த ஜென்சனை பற்றி தாங்க லிசி கிட்ட தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அவளுமே சத்தியமாக எனக்கு அவன் எங்கே இருக்கானே தெரியாதுங்கிற மாதிரி சொன்னதும் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி அவன் நெத்தி போட்டுலேயே சுட்டு போட்டு தள்ளுறாங்க. இதை பார்த்ததும் ஜனவரி அப்படியே பதறி போய் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறப்ப தான் இவன் முதுகுலேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ நல்ல வேலையாக இவன் ஒரு பிரிட்ஜ் மேலே இருக்கமோ அப்படியே அங்கேருந்து தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருந்திருக்கா. அவங்களும் இவ செத்துட்டு தான் நினச்சி அங்கேருந்து கிளம்பி போயிருந்திருக்க. இது எல்லாத்தையும் நம்ம பவுட்ரி கிட்ட சொல்லி எனக்குன்னு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அவ தான், அவளையும் அநியாயமாக கொண்டுட்டாங்கன்ற மாதிரி பயங்கரமாக துடிக்கிறா. இதுக்கப்புறம் பவுட்ரி இவ சம்பவம் நடந்ததா சொன்ன இடம் பக்கத்தில் தானே இருக்கு, ஸோ அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நதி பக்கம் வரப்ப அங்கே தாங்க லிசியோட பாடியும் கரை ஒதுங்கி கிடக்கு. கொன்னதுக்கப்புறம் அப்படியே தூக்கி இவளையும் தண்ணியில் போட்டு போயிட்டாங்க போல. பவுட்ரிக்கு அதை பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சி. ஒரு கட்டையை எடுத்து அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போகிற மாதிரி தள்ளி விட்டுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு தாங்க வராரு. டேக் இவரை பார்த்ததும் இவ்வளோ நேரமாக எங்கே போனீங்கன்னு ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்க, ஒன்றும் இல்லை எப்பவும் போல சும்மா ரவுண்ட்ஸுக்கு தான் போனேன்னு தான் பார்த்த எதையுமே சொல்லாமல் டேகு கிட்ட இருந்து மறைக்கிறாரு. இவரோட ரியாக்ஷனை வச்சு எதையோ மறைக்கிறாருங்கிற சந்தேகம் பார்த்தீங்கன்னா டேகுக்கு வந்துடுது. மறுபடியும் டவுனுக்கு போகணுங்கிற மாதிரி இவர் வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்க, இப்போ தானே வந்தீங்க அதுக்குள்ளே எங்கே போகிறீங்கன்ற மாதிரி விசாரிச்சா போய் கூட ஒழுங்காக சொல்ல தெரியாமல் புல்லு வெட்டுற மோவர் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஸ்பார்க் பிளக்கு தான் வாங்க போகிறேன், நீ ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருன்னு சொல்லிட்டு வேகமாக காருக்கு வராரு. காருக்கு வந்ததும் ரொம்ப பதட்டத்தோட பிஸ்டலை எடுத்து லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக டேக் அந்த இடத்துக்கு வந்து கன்னை பார்த்துட்றா. இப்போவுமே சமாளிக்க தான் பார்க்குறாரு. ஆனால் டேக் இந்த இடத்துல இத்தனை முறைலாம் நீங்கள் டவுனுக்கு போகவே மாட்டீங்க, அது போக இது பனிக்காலம் அப்படிங்கிறதுனால இன்னும் 4 மாதத்துக்கு அந்த மோவருக்கு வேலையே கிடையாது, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் எங்கே போகிறீங்கன்ற மாதிரி வகையாக லாக் பண்ணவும் இவரும் வேறு வழி இல்லாமல் நதிக்கிட்ட அந்த லிசியோட பாடியை பார்த்த விஷயத்த சொல்கிறாரு. ஜனவரி சொன்னதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அந்த கேங் ரொம்ப மோசமானவங்கன்ற விஷயம் இவருக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அவள் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த கேங் இந்த இடத்துக்கு வந்தால் அப்புறம் இவங்களுக்கு தானே பிரச்சனை. ஸோ அதை பொண்ணுக்கு ரொம்ப பொறுமையாக புரிய வைக்கிறப்ப டேகுமே இவரோட இந்த முடிவை ஏற்றுக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் அப்படியே டவுனுக்கு போய் எதுக்கும் அந்த போலீஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட உதவி கேட்கலாம்னு அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறப்ப கால் தொடர்ந்து வாய்ஸ் மெயிலேயே போகவும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் இவங்களுக்கு வந்திருக்கிற சில போஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறாரு. அதில் முன்ன மாதிரியே நம்ம டேகுக்கு ஏதோ ஒரு போஸ்ட் வந்திருக்க வழக்கம் போல் அதை பார்த்து கொஞ்சம் கடுப்பாகிறாரு. அப்படி அந்த போஸ்ட்டில் என்ன தான் இருக்குன்னு தெரியலங்க. இப்போ அந்த பக்கம் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம டேக் அந்த ஜனவரியோட ரூமுக்கு போய் அவகிட்ட லைட்டாக பேச்சு கொடுக்குறா. இவளுக்கு என்னமோ அந்த ஜனவரி மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு. அவகிட்ட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஏம்மா நானே வந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்குன்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் சலிச்சுக்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, இந்த மாதிரி யாராவது பாராட்டும் போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டு அவளுமே கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு சரி உன் அப்பா
அப்பா எங்கே போயிட்டாருன்னு கேட்குறப்ப, ஓ போவா, அவர் டவுன் வரைக்கும் போயிருக்காருன்ற மாதிரி சொல்கிறா. என்னது போவான்னு இவ சொன்னதை கேட்டு அவள் கொஞ்சம் வினோதமாக பார்க்குறா. ஆக்சுவலாக டேக் வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரியை எப்போவுமே போன்னு தான் கூப்பிடுவா. ஒரு இடத்துல கூட அப்பான்னு கூப்பிட்டுருக்கவே மாட்டா. இவங்களோட இந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பே கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அவர் அப்பான்லாம் கூப்பிட மாட்டியான்னு அவளும் கேட்குறா. இந்த இடத்துல டேக்கும் அதுக்கு ஏதோ காரணங்கள்லாம் சொல்லுவா. ஆனால் அதெல்லாம் கதைக்கு முக்கியம் இல்லை, அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ டவுனுக்கு போன நம்ம போ வீட்டுக்கு வந்து கதவை திறக்க போகிறப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டதும் கையில் கண் எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி முற்றியும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ டேக் அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சுன்னு கொஞ்சம் பதட்டத்தோட கேட்கவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்ப அங்கே ஜனவரி பார்த்தீங்கன்னா ரூமில் இல்லாமல் சோஃபாவில் உட்காந்துருக்கா. இது நம்ம பவுட்ரிக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் யார் என்னன்னே தெரியாதப்ப நீ இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு பொண்ணு மேலே இருக்கிற கோவத்தை விறகு வெட்டுறன்னு மரக்கட்டைங்க மேலே காட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும், அவள் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி ஜனவரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நைட்டு 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. தென் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பவுட்ரியே போய் ஜனவரி கிட்ட இந்த மாதிரி இதுக்கு மேலே உன்னை இங்கே வச்சிருக்க முடியாது, அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறோங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஜனவரிக்கும் இவர் எதை நினச்சி பயப்படுறாருங்கிற விஷயம் புரியாமலாம் இல்லை. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் தன்னால் இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இவரோட இந்த முடிவுக்கு ஓகே சொல்ல அப்படியே அங்கே கட் பண்ணி படத்தோட வில்லனை தாங்க காட்டுறாங்க. இவன் யாரை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அந்த லிசியை போட்டு தள்ளினானோ அந்த ஜென்சன் பயப்போல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். வில்லனோட ஆளுங்க போட்டு அவனை செம போல பொழந்திருக்காங்க. அப்போ நம்ம சைக்கோ வில்லன் அந்த இடத்துக்கு வந்து பெருசாக எதுவும் கேட்கலங்க, எதுக்காக இப்படி பண்ண, ஏன் எனக்கு துரோகம் பண்ணாங்கிற கேள்வியை கேட்கும்போது அவன் ஒரு பக்கம் என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் சத்தியமாக அந்த பொருளை டெலிவரி பண்ணிட்டேன், இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த ஜென்சனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வேற இருக்காங்க போல. அது தெரியாம தான் அந்த லிசி பார்த்தீங்கன்னா இவன் கூட டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இப்போ வில்லன் பார்த்தீங்கன்னா அவனோட பொண்டாட்டி பிள்ளைங்களையும் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்க. அவங்களோட முனகல் சத்தம் கேட்டதுமே ஆள் பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்கிறான். தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு, நான் தான் புத்தி கெட்டு போய் உனக்கு துரோகம் பண்ணிட்டுன்னு செஞ்ச தப்பா ரொம்ப லேட்டாக ஒத்துக்க. அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் போடுற மிஷினை கொண்டு வந்து அவன் மூஞ்சிலேயே ஓட்டையை போட்டு ரொம்ப கொடூரமாக சாகடிக்கிறான். இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் நம்மளோட வீட்டை காட்டும்போது ஏற்கனவே ஜனவரி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு பேசியிருந்தாங்கல்ல, அந்த வேலைக்காக அவளை கூட்டிகிட்டு அப்படியே ட்ரக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஆனால் இவங்க போகிற வழியில் வில்லனோட ஆளுங்க இவளை ஷூட் பண்ணதுக்கப்புறம் இவ அந்த பாலத்திலேருந்து ஜம்ப் பண்ணியிருப்பா பார்த்தீங்களா. அந்த பாலத்துக்கிட்ட இப்போ ஏகப்பட்ட போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. பவுட்ரியும் பெருசாக பதட்டப்படாமல் வண்டியை ஓரமாக நிப்பாட்டி ஜனவரியை வண்டியிலே இருக்க சொல்லிட்டு விறுவிறுன்னு நேராக போலீஸ் கிட்ட தாங்க போகிறாரு. அங்கே கூட பார்த்தீங்கன்னா இவரோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அந்த போலீஸ் தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட போய் என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது போன சீனில் அந்த வில்ல பயப்பில் ஜென்சனை போட்டு தள்ளலாம் பார்த்தீங்களா, அவனோட பாடியையும் இங்கே கொண்டு வந்து தாங்க போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஜென்சன் ஒன்றும் வில்லனோட ஆளே கிடையாது, அவனுமே ஒரு போலீஸ் தான். காசுக்காக போதை மருந்து கடத்தல வில்லனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் போல. ஒரு போலீஸையே போட்டு தள்ளியிருக்கானுங்க அப்படின்னா அதுல இருந்தே அவன் கேங் எந்த அளவுக்கு மோசமானவங்கன்ற விஷயம் எல்லாம் நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சு போகுது. பவுட்ரியோட வீடும் இதே ஏரியாவில் இருக்கிறதுனால ரீசெண்டாக இங்கே சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தியான்னு போலீஸ் இவர்கிட்ட கேட்குறப்ப இவர் இல்லைன்னு சொன்னதும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டு ரீசெண்டாக இதே நதியில தான் லிசிங்கிற பொண்ணோட டெட் பாடியும் கிடைச்சதா சொல்றாரு. வில்லனோட கேங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சன் கூட அந்த லிசி டேட்டிங் பண்ணியிருந்ததுனால தான் அவளை தூக்கி இருப்பாங்க. கூடவே அந்த சமயத்தில் நம்ம ஜனவரியும் அங்கே இருந்ததுனால அவளையும் சேர்த்து கடத்தி இருந்திருப்பாங்க. இப்போ போலீஸோட விசாரணைப்படி லிசியோட டெட் பாடி மட்டும் கிடைச்சதுனால ஜனவரி இன்னும் உயிரோட இருப்பான்ற மாதிரி தான் ஒரு கணிப்பில் இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பவுட்ரிக்கு புது தகவல். ஏன்னா ஜனவரி இவர்கிட்ட பேசுனப்ப எல்லாத்தையுமே அறகுறையாக தாங்க சொல்லி வச்சிருக்கா. இப்போ இவர் போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஃப்ரெண்டுக்கு பார்ட்னராக ஒரு புது போலீஸ் ஜாயின் பண்ணியிருப்பான்ல, அவன் தூரத்தில் இருந்த பவுட்ரியோட காரில் யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிறத வாட்ச் பண்ணிடுறான். அது யார் என்னன்னு இவர்கிட்ட விசாரிக்கும் போது நம்ம டேகோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு நேராக காருக்கு வந்தவர் ஜனவரி மேலே செம கோவத்தில் இருக்காரு. ஏன்னா பேசும்போது இவ எதையுமே முழுசாக சொல்லலைல்ல, அந்த கடுப்பில் தான் இருக்காரு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த பார்ட்னர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பார்வையே கொஞ்சம் வில்லத்தனமாக தாங்க இருக்கும். இப்போ போலீஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப டீப்பாக இறங்கிட்டதுனால இதுக்கு மேலே இவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாங்கிற பிளான் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ திரும்ப அவளை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து வில்லனோட கேங்கை பற்றி உனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி கேட்கும்போது லிசியும் அந்த ஜென்சனும் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் மட்டும்தான் தனக்கு தெரியுமே தவிர வில்லனோட கேங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. இவ இங்கே இருக்கிறது வில்லன் போலீஸ்னு யாருக்கு தெரிஞ்சாலுமே பிரச்சனை தான். இதால் தலைவனுக்கும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. இதுக்கப்புறம் நைட் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்ப டேக் அவகிட்ட இந்த மாதிரி உனக்கு ஃபேமிலி இருக்கா, பாய் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு கொஞ்சம் ஜாலியாக பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. தனக்குன்னு யாருமே இல்லை, தான் ஒரு அனாதங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம பவுட்ரிக்கே இவன் மேலே கொஞ்சம் பரிதாபமாக இருக்கு. இப்போ அடுத்ததான் அந்த பக்கம் வில்லனை காட்டும்போது ஜனவரி இன்னும் சாகலை, அவள் உயிரோடு தான் இருக்கான்ற விஷயம் தெரிய வந்ததும் அவன் ஒரு பக்கம் செம கடுப்பாகிறான். எனக்கு என்னமோ அந்த போலீஸ் பார்ட்னர் தான் போட்டு கொடுத்துருப்பான்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலாக இவங்களுக்கு தேவையான அந்த ஜென்சன் தான் கிடைச்சிட்டானே, அப்புறமும் எதுக்காக ஜனவரி விஷயத்தையே நோண்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கோ வில்லனுக்கு எதுவும் மிச்சம் வச்சு பழக்கமே இல்லை. பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணோட வாயில கண்ணை சொருகி சைக்கோத்தனமாக மிரட்டிக்கிட்டு ஒழுங்கா போய் அவள் கதையை மொத்தமாக முடிச்சிடுவாங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்ப அடுத்த சீனே 2 ஏழரை பிடிச்சவனுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆளோட வீட்டு பக்கம் வரானுங்க. அவங்கள பார்க்குறப்ப நம்மளுக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம தலைவன் கொஞ்சம் கிரிப்பாக நின்றுகிட்டு இருக்க. உள்ளேருந்து நம்ம பொண்ணுங்களுமே ஜன்னல் ஓரமாக நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்த 2 பேரில் ஒரு மொட்டை மட்டும் இறங்கி வந்து ஏதோ ஒரு பேரை சொல்லி இது அவங்க ஃபார்மா அவங்கள தேடி வந்திருக்குன்ற மாதிரி விசாரிப்பான். அந்த மாதிரி இந்த ஏரியாவில்
ஏரியாவிலேயே யாரும் இல்லைன்னு நம்மால் சொன்னதும் நான் என் தங்கச்சியை தேடி வந்திருக்கேன், டேட்டிங்காக பாய் ஃப்ரெண்டோட இந்த பக்கம் வந்தா, அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை வந்து கோச்சிக்கிட்டு நதி பக்கம் ஓடி வந்துட்டான், நீங்கள் அவளை பார்த்தீங்களாங்கிற மாதிரி ஏதோ ஒரு கதையை ரெடி பண்ணி கேட்குறான். அதுக்குமே நம்ம பவுட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் யாரையும் நான் பார்க்கல, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கன்னு ரொம்ப மரியாதையோட சொல்கிறப்ப, இங்கே பாரு பெருசு, அவள் பேர் ஜனவரி, கண்டிப்பாக நீ அவளை பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது, நீ சொல்கிற கதையெல்லாம் பார்த்தா எனக்கு உன் மேலே நம்பிக்கையே இல்லைங்கிற மாதிரி ஆள் அப்படியே கொஞ்சம் டெரராக பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்டதும் பவுட்ரியுமே பார்த்தீங்கன்னா எனி டைம் அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக பின்னாடி சொருகி இருக்கிற கண்ணை எடுக்க ரெடியாக இருப்பார். அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம டேக் வெளியே வந்து டின்னர் ஆறிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் சாப்பிட வாங்கன்ற மாதிரி கேஷுவலாக பேச்சு கொடுக்க, அவளை பார்த்ததும் இந்த மொட்டை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இவர் முன்னாடியே பொண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசுவான். இதை கேட்குறப்ப நம்மளுக்கு ஒரு பக்கம் செம கடுப்பாக்கும். அதே சமயம் நாங்கள் திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கேருந்து கிளம்ப, இவங்க தான் நம்ம ஜனவரி அட்டாக் பண்ணதான்னு டேக் கேட்பா. அதுக்கு தலைவனுமே ஆமான்னு சொன்னதும் அப்புறம் எதுக்காக அவங்கள உசுரோட விட்டீங்கன்ற மாதிரி ரொம்ப துணிச்சலாக கேட்குறா. இவ சொன்ன மாதிரி இந்த இடத்துல அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளலாம், ஆனால் அதால் பிரச்சனை முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இது நம்மளோட சண்டை இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்குள்ளே போக, இப்படி தன்னால் இவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு ஜனவரி ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. இதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே கண்ணசந்து தூங்கி மொத்த ஏரியாவும் அமைதியாக வந்துட்டு போனவங்களோட ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்மளோட வீட்டு பக்கம் வருது. அதே சமயம் அங்கே ஜனவரிக்குமே தூக்கம் கலைஞ்சி பாத்ரூம் போகிறதுக்காக அவள் வந்துகிட்டு இருக்க, இங்கே நம்ம தலைவன் அந்த ட்ரக்கு கிட்ட வந்து ட்ரக்கில் இருந்தவனை கன் பாயிண்டில் லாக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்த 2 பேரில் ஒருத்த மட்டும் தான் இங்கே இருக்கான், அந்த மொட்டையை காணோம். இதை கவனிக்காமல் பவுட்ரி அவங்ககிட்ட உங்களுக்கு என்னடா வேணும், எத்தனை பேராக வந்திருக்கீங்கன்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்க, கரெக்டாக அந்த பக்கம் ஜனவரி பாத்ரூம்குள்ளேருந்து வெளியே வரப்ப மொட்டை அவள் வாயை புத்தி லாக் பண்ணி அப்படியே பெட்ரூமுக்கு தள்ளிட்டு போகிறான். அவளும் பயங்கரமாக அவங்க கூட மல்லுக்கிட்டே பக்கத்தில் இருந்த கத்தியை எடுக்கலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம டேக் கன்னோட உள்ளே வந்ததும் அதில் அவன் டைவர்ட் ஆன கேப்பில் டக்குன்னு பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து அவன் கழுத்திலே சுருகிடுவா. இதை பார்த்து டேக் ஒரு பக்கம் பதறி போய் ட்ரிகர் அமுத்திட, ஃபயரிங் சத்தம் கேட்ட அடுத்த கணமே தலைவன் காரில் இருந்தவனை மண்டையிலே சுட்டு போட்டு தள்ளிட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வராரு. இங்கே அந்த மொட்டை கழுத்தில் குத்து வாங்கி ரத்த வெள்ளத்தில் உசுருக்கு போராடிட்டு இருப்பான். அதை பார்த்து ஜனவரி ஒரு பக்கம் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேங்கிற மாதிரி பதறிக்கிட்டு இருக்க, பவுட்ரி அவன் மண்டையிலே சுட்டு போட்டு தள்ளுறாரு. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது இப்போ நடந்து போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க பாடியை மொத்தமாக எரிச்சிட்டு அவங்க வந்த காரையுமே டிஸ்போஸ் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து கையில் ஒரு டீ கப்போட ஜனவரி ரூமுக்கு வந்த டேக் நான் பயத்தில் அப்படியே உறைஞ்சி போயிட்டேன்னு சொல்லி இவகிட்ட மன்னிப்பு கேட்க, இல்லை நீ தான் என்னை காப்பாற்றினு இவ எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும் டேக் ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியில் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. இதால் இப்போ ஜனவரி நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன், என்னை ஏதாவது ஒரு கிளினிக்கில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்ல, அவசரப்படாத இன்னும் உனக்கு ஸ்ட்ரிச்சஸ் கூட பிரிக்கலன்னு பொறுமையாக அவளை உட்கார வச்சு என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாரு. ஏற்கனவே இவ ஃப்ரெண்டு சாகிறத கண் கூட பார்த்துருக்கான். அந்த ஜென்சன் கூட இவ பெருசாக பேசிக்கிட்டதில்ல, ஆனால் அவன் ஒரு போலீஸாக இருந்துமே தப்பான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சும் தான் ஃப்ரெண்டு சொல்லாதனால தான் அவள் இறந்து போயிட்டதா சொல்லி, இப்போ அவளுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கோ டேகுக்கோ நடந்தால் சத்தியமாக என்னால் தாங்க முடியாது, கண்டிப்பாக அந்த கும்பல் என்னை தேடி வருவாங்கன்ற மாதிரி சொல்ல, இதை விட்டால் பவுட்ரிக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா பொண்ணை பாதுகாக்கணும் இல்லையா. அதனால் அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஃப்ரெண்டை ஒரு சர்ச்சில் மீட் பண்ணி அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, அடப்பாவி அது எவ்வளோ பெரிய கேங் தெரியுமா, அவங்கெல்லாம் சட்டத்துக்கே கட்டுப்பட மாட்டாங்கன்னு மிரண்டு போகிறாருங்க. பவுட்ரிக்கு ஜனவரியையும் காப்பாற்றி ஆகணும், அதே சமயத்தில் தானும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். இதனால் அடுத்து என்ன பண்ணலாம்னு அவர்கிட்டயே ஐடியா கேட்கும்போது, இந்த ஊர்லன்னு இல்லைங்க, இந்த நாட்டுக்குள்ளே எங்கே கொண்டு போய் மறைச்சி வச்சாலும் அவளை தேடி கண்டிப்பாக வில்லன் வருவான், அதனால் பேசாமல் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடலான்னு அவர் ஒரு ஐடியாவை கொடுக்க, அங்கேருந்து அப்படியே நம்ம ஜனவரி கிட்ட வந்து இவங்க பிளான் என்னங்கிறத சொல்கிறாரு. இவளுக்கு போலீஸ் மேலலாம் நம்பிக்கை இல்லை, ஆனால் நம்ம ஹீரோவை முழுசாக நம்புறதுனால 2 பேருக்கும் பெரிய விட கொடுத்துட்டு அப்படியே அந்த போலீஸ் ஃப்ரெண்டு கூட கிளம்புறா. அதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் ஜனவரி போனதுலேருந்து ஏதோ லவ்வர் கூட பிரேக்கப் ஆன மாதிரி நம்ம டேக் ஒரு பக்கம் சோகமாகவே இருக்கா. ஜனவரி இங்கே இருந்தது இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு, அதுவும் இல்லாமல் தான் அம்மாவே தான் கூட இருந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்ததா சொல்ல, அதை கேட்டு நம்ம பவுட்ரிக்குமே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கு. சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி முடிவுகளை எடுத்துதான் ஆகணும், நீ சின்ன பொண்ணு உனக்கு இதெல்லாம் புரியாதுங்கிற மாதிரி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஆனாலும் அதை அவளால் ஏற்றுக்க முடியல. இதுக்கப்புறம் அடுத்த நாள் 2 பேருமே டவுனுக்கு போய் அவள் சேஃபாக இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் கால் வழக்கம் போல் வாய்ஸ் மெயிலில் போகுது. இதால் டேக் ஒரு பக்கம் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்க, அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஷாப்பிங் பண்ண சொல்லிட்டு நம்மால் நேராக ஸ்டேஷனுக்கு போய் நம்ம ஃப்ரெண்டை பார்க்கணுங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவருக்கு பதிலாக அவருக்கு புதுசாக சேர்ந்த அந்த பார்ட்னர் பைப்பில் வந்து நிற்கிறான். அவன் இப்போ நம்ம ஹீரோவை தனியாக வெளியே கூட்டிகிட்டு வந்து ஃபோன் மெயில்னு எதாலையும் அவரை ரீச் பண்ண முடியலன்னு கொஞ்சம் அக்கறையாக தான் பேசுகிறான். ஆனால் அடுத்த கணமே லிசி அண்ட் ஜென்சனோட கொலை கேஸில் பணத்துக்காக ஏதோ பெரிய வேலையை பார்த்துட்டு ஆள் தலைமறைவாயிட்ட மாதிரி நம்ம போலீஸ் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசுகிறான். தம்பி எனக்கு அவரை 35 வருஷமாக தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்க சான்ஸே இல்லைன்னு நம்மால் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறப்ப, ஆமாம்மா எனக்கும் அவரை பற்றி தெரியும், ரொம்ப நல்ல மனுஷன் தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருளி போய்கிட்டு இருக்கு, நேற்று கூட நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவரை காணுங்கிற மாதிரி அந்த விஷயத்தையுமே இவன் கரெக்டாக சொன்னதும் இதிலிருந்தே அந்த நல்ல மனுஷனை போட்டு தள்ளிட்டாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சு போகுது. அவங்ககிட்ட கேஷுவலாக பேச்சு கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து நைஸாக நழுவி நேராக வீட்டுக்கு வந்தவர் அடுத்த கணமே சண்டைக்கு தயாராகிற மாதிரி வேக வேகமாக கன்னெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு டேக் ஒரு பக்கம் என்னாச்சுன்னு விசாரிக்கிறப்ப இந்த மாதிரி நண்பரை போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொன்னதும் ஐயோ அப்போ ஜனவரிக்கு என்னாச்சுன்னு அவள் ஒரு பக்கம்
தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிக்கிறா. இவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. இதுக்கப்புறம் இருட்டி அந்த மொத்த ஏரியாவும் அமைதியாகிறப்ப அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு கார் வர்றதை காட்டுறாங்க. வில்லன் தான் ஒருவேளை மறுபடியும் ஆள் அனுப்பியிருக்கானா அப்படின்னு பார்த்தா வந்திருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, அந்த பார்ட்னர் பைய தான். நம்மளால போட்டு தள்ளுறதுக்காக வந்திருப்பான் போல. கையில் கன்னோட அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போக பார்க்குறப்ப சைடில் ஏதோ சத்தம் கேட்டதும் டக்குன்னு அங்கேருந்து ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறான். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனை ஒரே அடியில் மட்டையாக்கி அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா சேரில் கட்டி போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் அவன் மூஞ்சிக்கு நேரம் அந்த புல்லு வெட்டுற மோவரை தொங்க விட்டு வச்சிருக்க. அதை பார்த்ததும் அவன் ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்கிறான். பவுட்ரி அவங்ககிட்ட அந்த பொண்ணு எங்கே ஜனவரியை எங்கே வச்சிருக்காங்கன்னு இவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் மேபி இந்நேரம் அவளை கொன்னுருப்பாங்கன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டதும் நம்ம தலைவன் செம கடுப்பாகி வேக வேகமாக மோவரை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. யோ பெருசு கொஞ்சம் பொறுமையாரியா, இதெல்லாம் உன் ஃப்ரெண்டோட தப்பு தான். அவங்கள தாண்டி கண்டிப்பாக அந்த பொண்ணை எங்கேயும் கொண்டு போக முடியாது. அந்த ஆள் தான் தேவையில்லாமல் லூசுத்தனமாக பண்ணிட்டான்ற மாதிரி சொல்ல அடுத்த கணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நல்ல மனுஷனை இவன் தாங்க கொண்டு இருக்கான், வேற வழி இல்லாமல் தான் நான் அதை பண்ண வேண்டியதாக போச்சுங்கிற மாதிரி அவன் சொன்னதும் அடுத்த கணமே நம்ம தலைவனுக்கு வெறி ஏறுது. அப்படியே மோவரை ஸ்டார்ட் பண்ணி அவன் மூஞ்சி மேலே வச்சு அழுத்த அவ்வளோதான் அவன் சோழி மொத்தமாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் எதுவும் பண்ணலைங்க. லைட்டாக அவன் மூக்கை மட்டும் கட் பண்ணி விட்டுருந்துருக்காரு. இப்போ அவங்ககிட்ட ஜனவரியை எங்கே வச்சிருக்காங்கன்னு விசாரிக்கும் போது அவள் உயிரோட தான் இருக்கான், அதுவும் வில்லனோட இடத்துல தான் இருக்கான்ற விஷயத்த சொல்லிடுறான். இதுக்கடுத்து பவுட்ரி அப்படியே தூங்கிட்டு இருக்கிற டேகோட ரூமுக்கு போய் பொண்ணு ரொம்ப கவலையோட பார்க்குறாரு. உன் மேலே நான் வச்சிருக்கிற அன்புக்கு அளவே இல்லை, இதுவரை நான் உன்னை பாதுகாக்கிறத மட்டும்தான் கடமையாக வச்சுக்கிட்டு இருந்தேன்னு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிச்சு இந்த இடத்துல தாங்க ஒரு மிகப்பெரிய உண்மையை ஓப்பன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக டேக் வந்து பார்த்தீங்கன்னா அவள் அம்மா இறந்து போயிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தா. அதே அஃபெக்ஷன் தான் நம்ம ஜனவரி மேலே கிரியேட் ஆகியிருந்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துல உண்மை என்ன அப்படின்னா இவளோட அம்மா இன்னும் சாகலை. இவ சின்ன வயசாக இருக்கும்போதே ஏதோ ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டு ஜெயிலில் இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி அப்போ இருந்து இவளுக்கு தொடர்ந்து லெட்டர் எழுதிட்டு இருந்திருக்காங்க. பவுட்ரி டவுனுக்கு போய் இவங்களுக்கு வந்த போஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறப்பெல்லாம் அதில் ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டை பார்த்து கடுப்பாயிட்டே இருந்தார் பார்த்தீங்களா. அது எல்லாமே டேக்குக்காக அவங்க அம்மா எழுதின லெட்டர் தான். அவங்களுக்கு இவ மேலே பாசம் இருக்குது, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்ற விஷயம்லாம் நம்ம பவுட்ரிக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க பண்ண தப்பை இவரால் மன்னிச்சு ஏற்றுக்க முடியல. அதனால தான் சின்ன வயசுலேயே அவள் அம்மா இறந்துட்டதா போய் சொல்லி அந்த ஒரு பொய்யை நினச்சி தினம் தினம் டேக்கை பார்க்குறப்பெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ இந்த தப்புக்காக டேக் இவரை மன்னிப்பாரா என்னென்னலாம் தெரியல. ஆனால் அந்த மன்னிப்பு கிடைக்கிறவரை நான் காத்திருப்பேன்னு அந்த லெட்டரில் எழுதி கூடவே இந்த வீடு அப்புறம் இந்த ட்ரக்குலாம் உனக்கு தான், அதை நல்லபடியாக பார்த்துக்க, உனக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னு அந்த பணம் இருக்கிற இடத்தையுமே மென்ஷன் பண்ணி ஒரு வழியாக அந்த லெட்டரை கம்ப்ளீட் பண்ணுறாருங்க. வில்லன் கூட நேரடியாக மோத போகிறதுனால திரும்ப வருவோமா மாட்டோமாங்கிற சந்தேகத்தில் தான் இந்த முன்னேற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு பாசத்தோட பொண்ணுக்கு ஒரு மொத்தத்தையும் கொடுத்துட்டு அந்த பார்ட்னரை தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப அடுத்த சீனே வில்லனோட இடத்துக்கு ரீச் ஆனதும் அங்கே வாசலில் இருந்த ஒருத்தனை அசால்ட்டாக கழுத்து அறுத்து விட்டு உள்ளே போவார் பாருங்க. இந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும். அங்கே போனதும் அந்த பார்ட்னரை முன்னாடி அனுப்பி அவன் புடனியில் கண்ணை வச்சுக்கிட்டே பாதுகாப்பாக தான் முன்னாடி போவார். அப்போ வில்லன் ஒரு 4-5 பேரோட வெளியே வந்து என்னப்பா உன் ஃப்ரெண்டுக்காக பழிவாங்க வந்திருக்கியான்ற மாதிரி கொஞ்சம் நக்கலாக கேட்குறப்ப இல்லை உயிரோட இருக்கிற என் இன்னொரு ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கேன், ஒழுங்கா நீ அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டா இந்த பார்ட்னர் போலீஸை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேங்கிற மாதிரி அவன் கூட டீல் போட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்படி இவங்க பேசும்போதே வில்லனோட ஆள் ஒருத்தன் இன்னொரு நபருக்கு தகவல் கொடுக்க அந்த நபர் நம்ம ஹீரோவை பின்பக்கமாக வந்து லாக் பண்ணுறதுக்காக பதுங்கி வந்துகிட்டு இருப்பான். அதே சமயம் இந்த இடத்துல தாங்க ஒரு தரமான ட்விஸ்ட்டு. நாம கூட பவுட்ரி தனியாக தான் வந்திருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இவரோட ட்ரக்குக்கு பின்னாடி இருந்து நம்ம டேக் ஒரு ஸ்னைப்பரோட வெளியே வரா. தகப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு தான் பயப்பட தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. இப்போ அவன் ஒரு பக்கம் கையில் கன்னோட யார் கண்ணிலையும் படாமல் ஒரு இடத்துக்கு போய் பொசிஷன் எடுத்துக்க இங்கே வில்லன் ஒரு பக்கம் செம காண்டாகிறான். ஏன்னா ஏற்கனவே ஜனவரியை கொள்றதுக்காக ஒரு 2 பேர் அனுப்பி வச்சிருந்தான் பார்த்தீங்களா, அவங்க காணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம தலைவன் தான் போட்டு தள்ளியிருக்காருன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு என் ஆளுங்களை கொண்டுட்டு என் கூடயே டீல் போடுறியாங்கிற மாதிரி சைக்கோத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் இந்த பார்ட்னர் ஒரு பக்கம் ஐயோ பெருசு சொல்கிறத கேளியா, அவன் ஒரு கிறுக்கு போய் நம்ம 2 பேரையும் போட்டு தள்ளிடுவான்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. அங்கே வில்லன் திடீர்னு மனசு மாறின விதமாக சரி நான் அந்த பொண்ணை கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு இந்த பார்ட்னர்லாம் வேண்டாம், உன் பொண்ணை கொடுத்துட்டு போடாங்கிற மாதிரி ஓவர் திமிரா பேசுவான். இதை கேட்டு நம்ம பவுட்ரிக்கு ஒரு பக்கம் செம கடுப்பாகுது. அதே சமயம் வில்லன் இவரை பார்த்து உன் பொண்ணு டேகை தூக்காமல் விட மாட்டேன்டாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட அடுத்த கணமே நம்மால் காட்டுத்தனமாக சுட ஆரம்பித்ததும் அவங்களும் பதிலுக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா சரம் மாதிரியா புல்லட் பறந்துக்கிட்டு இருக்கும். வில்லன் இந்த கேப்பில் அப்படியே நைஸாக உள்ள ஓடிட பின்னாடி நம்மளால் பதுங்கி சுட பார்த்தவொன்னே தூரத்துல இருந்து நம்ம டேக் தரமாக போட்டு தள்ளுறான். அப்போ அந்த பக்கம் 2 பேர் நம்மளால் தொடர்ந்து சுட்டுக்கிட்டே இருக்க நடுவில் அனாமத்தான் அந்த பார்ட்னர் பைப்பில் குண்டடி போட்டு செத்து போகிறான். நம்ம போலீஸ் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணதுக்கு இது சரியான தண்டனை தான். இப்போ நம்மளால் இந்த பக்கம் குறி மிஸ் ஆகாமல் ஒரு 2-3 பேரை போட்டு தள்ள அதில் ஒருத்தன் இவரோட ஷோல்டர்லேயே ஷூட் பண்ணதும் பின்னாடி இருந்து இன்னொருத்தன் சுட பார்க்குறப்ப அவன் தொண்டையிலே சுட்டு நம்ம டேக் போட்டு தள்ளுவா பாருங்க. இது யார் பார்த்த வேலைன்னு இங்கே தாங்க பொண்ணு வந்திருக்கிறதையே நம்ம தலைவன் நோட் பண்ணுறாரு. அவள் சப்போர்ட்டில் இப்போ முன்னோக்கி போய் அங்கேருந்து ஒரு கண்டெய்னரையே சுட்டு தெடிக்க விட நடுவில் ஒருத்தன் நம்மளால் பிடிச்சி அப்படியே லாக் பண்ணி கொள்ள பார்ப்பான். அவனையும் அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு அப்படியே நம்மால் வில்லனோட இடத்துக்குள்ளே போக இங்கே ஒருத்தன் நம்ம டேகை கொள்றதுக்காக பதுங்கி வருவான். அப்போ அந்த இடத்துல வெறும் கன்று மட்டும் இருக்கிறத
பார்த்துட்டு அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக டக்குன்னு ஒரு ட்ரம்முக்கு பின்னாடி இருந்து எந்திரிச்சு சகட்டு மேனிக்கு சுட்டு அவனையும் போட்டு தள்ளுறா. அங்கே நம்ம தலைவன் இப்போ மெதுவாக உள்ளுக்குள்ளே போகிறப்ப அந்த ஜென்சன் ஒருத்தனை பிடிச்சி போட்டு தள்ளினாங்கல்ல, அவனோட பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு ஜனவரியை தேடி கொஞ்சம் மேற்கொண்டு உள்ளே போகும்போது ஒரு இடத்துல திடீர்னு வில்லனோட வாய்ஸ் கேட்கும். இவரும் அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணி அங்கே இருந்த ஒரு ரூமோட கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஜனவரி மயங்கி கிடப்பா. பக்கத்துலேயே ஒரு டேப் ரெக்கார்டில் தாங்க அவனோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பம்புக்குன்னே அந்த டேப்பை வச்சு நம்மளால் டைவர்ட் பண்ணி இப்போ பின்னாடி வந்து கத்திலேயே சொருன்னு சுருகிட்டு அவர் கையில் இருந்த கன்னையுமே பிடுங்கிக்கிறான். கைக்கு கன்று வந்ததும் உடனே சுடலாம்ல, அதை விட்டுவிட்டு நான் யார் தெரியுமா, நான் அப்படி இப்படி, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு வசனமாக பேசிக்கிட்டு இருக்க. சைலண்ட்டாக பின்னாடி வந்த நம்ம டேகு டப்புன்னு 2 புல்லட்டில் அவனை போட்டு தள்ளுவா பாருங்க. சைக்கோவெல்லாம் சத்தமே இல்லாமல் செத்து போகிறான். அட பாவிங்களா, நான் கூட இவனை ஏதோ பெரிய சைக்கோன்னு நினச்சேங்க. ஆனால் கடைசியில் சண்டையே போடாமல் நம்ம டேகு கையால் செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஜனவரி அப்புறம் அங்கே இருந்த ஜென்சனோட பொண்டாட்டி பிள்ளைங்களையுமே காப்பாற்றிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஒரு மாதம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்புறம் ஜனவரி எல்லாருமே நல்லபடியாக குணமாயிட்டாங்க. நம்ம திங்கக்கிழமை குணமானதில் டேகுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவளை நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்டு இவன் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு நம்மால் கூட எங்கேயோ டவுனுக்கு போகிறா. எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவளோட அம்மா இறந்து போனதா நம்மால் பொய் சொல்லி வச்சிருந்தாரு பார்த்தீங்களா. அந்த அம்மாவை இப்போ பல வருடங்கள் கழிச்சு பார்க்கறதுக்காக தாங்க வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்க போகிறதுனால இவளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். சரி போ, எதுவாக இருந்தாலும் நீ தான் ஃபேஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி நம்மளால் வழி அனுப்ப இவளும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் அவங்க அம்மாவை பார்க்குறா. அவங்க இவளை பார்த்ததும் கட்டி பிடிச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கூடவே ஜன்னல் வழியாக நம்ம பவுட்ரியை பார்த்துமே சிரிக்கிறாங்க. ஆனால் இவரால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல. இன்னமும் அவங்கள மன்னிக்க முடியாத ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம பவுட்ரி இருக்கிற மாதிரி காட்டி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.